தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வெல்லக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது? நிச்சயமா கோவையை நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து மீதி தொகுதியெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. மேபி வரலாம், வராமல் இருக்கலாம். கிறிஸ்துவ சமுதாயமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட தயாராகி விட்டது கேரளாவில் பார்க்க முடியுது. இதுவரை தமிழகத்தில் நோட்டாவுக்கு நிகரான கட்சி பாஜக சொல்றது உடைஞ்சிடும். பாஜக கண்டு திமுக நடுங்கிறது, தொடை நடுங்கிறது. RSS கை ஓங்கி இருக்காது, அப்படி கிடையாது. உடைச்சு வந்தவங்க தான் மோடி. இன்னைக்கு முருகன் யாருங்க சொல்லுங்க? நான் ஜாதி சொல்ல மன்னிச்சுக்கணும். முருகன் யார்? ஒரு பட்டியல் சமூகத்தை எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க மாநில தலைவரா? சோ இதை உடைத்து கொண்டு வந்தவர்களே மோடி, அமித்ஷா. ஒரு பட்டினத்தை சேர்ந்தவரை பாத்தீங்கன்னா அமைச்சராகவும் மாநில உறுப்பினராகவும் வைத்து அழகு பார்த்த கட்சி பாஜக. இந்த ஜாதி ரீதியாக வகுப்பு ரீதியாக பார்க்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பிரசாந்த் கிஷோர் தான் சொல்லிட்டாரு. ஏன் தமிழன் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறடா? ஏன்டா 10-11 மாசமா மோடி தான் சொன்ன சங்கிங்கிறான். அப்பா முகத்தை வைத்துக் கொண்டு வந்து விட்டார ஒழிய ஒரு நிர்வாக திறமை படைத்தவராகவோ, சிந்தனை படைத்தவராகவோ, கல்வியறி படைத்தவராகவோ ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை. இப்ப அண்ணாமலை படித்தவர், சீமான் அறிவுசார் அரசியல் தலைவர். அப்படின்ற போது இந்த எடப்பாடியும் ஸ்டாலினும் எவ்வகை உட்பட்டவர்? நீர்த்துறை அமைச்சரா இருக்க எத்தனை தடுப்பணம் கட்டியிருக்கேன்? உன் பையனும் நீ சேர்ந்து அடிக்கிற கொள்ளைகள் எவ்வளவு? 60,000 கோடி ரூபாய்க்கு மேல சுருளப்பட்டிருக்காங்க. தஞ்சாவூருக்கு செல்வன்றவன் துபாயில கோல்டு பிசினஸ் பண்றாங்க. இதை விட வேற என்ன வரும்? இது ஊழல் ஆட்சிங்க. இது மக்களுக்கு ஆட்சி கிடையாது. நான் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எல்லா துறையிலும் என்னென்ன பணம் வாங்கின வரையும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இது நான் கொடுத்த ஃபைல்ல நான் ஆவணத்தை நான் வெளியிட தயாரா? முதலமைச்சரோட நீ உள்ள போக தயாரா? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர், IPDS என்கிற அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிற திரு திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தலைவர்களுக்கு எப்படி இருக்கீங்க? வன்ம நல்லது. இந்த 2 நாட்களாக தேர்தல் ஒரு 5 கட்டம் முடிந்திருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி முடிய போகுது கடைசி கட்டம். நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 நாட்களாக சில கருத்து கணிப்புகள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதுல குறிப்பா ஒண்ணு, தென்னிந்தியாவில் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து பல நாட்களாக வைக்கப்பட்டது. அந்த நிலை மாறி இருக்கிறது அப்படின்னு சில பேருடைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து கணிப்புகள்லாம் சொல்றப்போ தெரியுதுண்ணே. அப்படியா? உண்மையா மாறி இருக்கா? இல்ல, மாறி இருக்கு. அதாவது கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா 13-17 சீட் கிட்ட நெருங்கிற வாய்ப்பு இருக்கு. கேரளாவில் திருச்சூர் ஒரு தொகுதி கன்ஃபார்ம் வெற்றியா நல்லா தெரியுது. அதுக்கடுத்து மீதி தொகுதியெல்லாம் நல்லா ஓட் பர்சன் வாங்க போறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி சேர்ந்தக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு போறவங்க அந்த மாற்றம் வேண்டும், பாஜக தான் என்ன சீன் பார்ப்போம், ஒரு கொடுத்து பார்ப்போம்ன்ற மன எண்ணம் உருவாகி இருக்குது கேரளாவிலே கேரளா பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து காங்கிரஸுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் மருவி ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். மாற்றம் வேண்டுமேன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஓட்டு போட்டுருக்கு. அந்த எத்தனை பர்சன்ட் வருதுதான் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமா கேரளாவில் இருக்கு. ஏன்னா ஆண்டனியுடைய சன் பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவ அமைப்புகளே ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படின்ற போது கிறிஸ்துவ சமுதாயமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட தயாராகி விட்டது கேரளாவில் பார்க்க முடியுது. மனமாற்றம் ஏற்பட்டது. இது வருங்காலத்தில் பிரதிபலிக்கும். நிச்சயமாக கேரளா பார்லிமெண்ட்டை ஒழிக்கிற குரலாக இதுவரையும் இல்லை, வரலாற்றிலே இல்லை. முதல் முறையாக ஒரு நபர் போவதற்கான வாய்ப்பு சொல்லி உருவெடுத்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதே மாதிரி பொன்னார் இருந்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முறை மக்களவைக்கு போவதற்கு பாஜக வாய்ப்பு இருக்கிறது. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 8-10 சீட்டு பாஜக பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. MIM 1 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மீதி காங்கிரஸ் மற்ற தொகுதியில் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திர பிரதேசம் பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த தென் இந்தியாவில் பார்க்கிற போது நிச்சயமாக பாஜக சதவீதத்தை அதிகம் பெறுகிற கட்சியாகவும், அதுக்கடுத்து அவங்க குரல் ஒழிப்பதற்கு, பார்லிமெண்ட் ஒழிப்பதற்கு ஒரு நபராக போவதற்கு வாய்ப்பு இந்த தேர்தலில் அமைய வாய்ப்பு இருக்காது. வாக்கு சதவீதமும் நீங்க உயரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா உயரும், புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா உயரும். இதுவரை தமிழகத்தில் நோட்டாவுக்கு நிகரான கட்சி பாஜக சொல்றது உடைஞ்சிரும். அந்த மாயே அண்ணாமலையுடைய முகம் அந்த பிறகு உடைந்து விட்டதா இந்த தேர்தலில் பார்க்கப்படலாம். ஏன்னா இதுவரை அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் குறைவாக மதிப்பிட்டு கொண்டதாங்க பாரதிய ஜனதா கட்சியை. அதுக்காக பாஜக ஆதரவாக பேசணும்னு நினைச்சுக்கோன்னா ஜூன் இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. தெரியும் தேர்தல் கருத்து கணிப்புல நீங்க அந்த டேட்டா கலெக்ஷன்ல உங்களுக்கு வரக்கூடிய முடிவுகளை நமக்கு சொல்றீங்க. அதனால நீங்க ஜூன் 4 பிறகு நான் சொல்றது தெரிஞ்சுக்கணும். 1 வாரம் தான் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப நாள் நீண்ட நாள் இல்லை, நான் சொல்ற விஷயம் உண்மையா போயான்னு ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆகவே இந்த தேர்தலில் நோட்டாவை உடைத்து விட்டது பாஜக.
அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பாஜக கூட்டணி ஒரு நல்ல சதவீதை வாங்குற கூட்டணியாக நிச்சயமாக 18லிருந்து 24% வாக்குகள், அதாவது 18% 24% வாங்குவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இருக்கிறது. பாஜக தலைமையான கூட்டணி, அதிமுக கூட்டணி அதுக்கு அடுத்து 10 தொகுதியில் கடும் போட்டியாக இருக்கிற போது கிட்டத்தட்ட 11 தொகுதிகள், தஞ்சாவூர் தொகுதியிலும் பாஜக ரீடிங் வருது. ஸோ எவ்வளோ பிரச்சனை, தஞ்சாவூர்ல ஏடிஎம்கே டிஎம்கே கோட்டை பகுதியில் பாஜக ரீடிங் வருது. ஸோ அப்படி போது இந்த மாதிரி நிறைய மாற்றம் உருவாயிருக்கு களத்தில். அதனுடைய யாரும் எதிர்பாராத கருத்துக்கள் சொல்லாத அளவுக்கு ஒரு சதவீதத்தை வாங்குற கட்சியாக பாஜக கூட்டணி அமையும் தான் என்னுடைய பார்வையை நான் பார்க்க போறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வெல்லக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது? நிச்சயமா கோவையை நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து மீதி தொகுதியெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. மேபி வரலாம், வராமல் இருக்கலாம். 5 தொகுதி அவங்களுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா நெக் டு நெக் நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாறு வாய்ப்பு நிச்சயமாக கோயம்புத்தூர் அண்ணாமலை வெற்றி பெறுவார். அதில் நான் உறுதியா இருக்கேன். கோவையில உறுதியா இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அந்த புள்ளி உங்களுக்கு எங்க இருந்து அந்த தோணுது உங்களுக்கு இது நடக்குது கண்டிப்பா கோவையில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த 1 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. இல்ல, நான் எதிர்பார்த்தது கோயம்புத்தூரை பொறுத்தவரை 75% வாக்குகள். அதில் வந்து கிட்டத்தட்ட 64% தான் போலிங் ஆச்சு, 10% இதாகல. அதில் அந்த 1 லட்சம் வாக்கள் அடங்கும், மீதி வாக்கள் அடங்கும். இது நான் வந்து 10 மாதம் சொல்லிட்டு இருக்கேன். பாஜக பூத்து கமிட்டியில் குளறுபடியாக இருக்குது, சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தாவது அந்த கட்சி திருந்திருக்கணும், திருந்தலை, கண்டுக்காம விட்டாங்க. அவங்க பாதையே வேற மாதிரி போயிட்டு சோழிய எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் போனதுக்கான விளைவு தான் அந்த 1 லட்சம் ஓட்டு போனது. முழுக்க பாஜக ஓட்டு தான், டிஎம்கே ஓட்டே கிடையாது. ஸோ இவர்கள் செய்ய தவறி விட்டாதான் சொல்றேன். அதாவது நீங்க மாங்கமானு முருகிற மாதிரி சுத்தது முக்கியம் இல்லை, விநாயகர் மாதிரி என்ன செய்றீங்க? பாஜக இந்த இடத்துல தவறு விட்டு தான் நான் பாக்குறேன். அவங்களுக்கான வருகிற வாக்கு வங்கிகளை பெறுவதற்கான யுக்திகளை வகுக்கப்படல. அது இல்லாம இருக்கிற பாஜக இருக்கிற மாவட்ட தலைவர்கள் திமுக அதிமுக நிகராக வேலை செய்ய தயாரா இல்லை. சோ இப்போ திமுக பாஜக கண்டு திமுக நடுங்கிறது, தொடை நடுங்கிறது. ஆனால் அவருக்கு எதிர்ப்பாக மனு கொடுக்க கூட திமுக காரங்க வந்து எதிர்ப்பு மனு கொடுக்க கூட தயாரா இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு, சென்னை மேயராக இருக்கக்கூடிய நபருடைய வீட்டு பக்கத்துல ஒரு தட்டி எல்லாம் வைக்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மனு கொடுத்து அதை நிறுத்து கூட மேயர் பயப்படுறாங்க, தயாரா இல்லை. அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற போது, உங்களுக்கு கூடுதல் பிரசா இருக்கிற போது நீங்க மாவட்ட அளவில் ஏன் வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எதிர்ப்பான ஒரு யுக்தியை வகுக்கப்படலை? ஸோ இது பாஜக நிறைய விஷயங்கள் தவற விட்டுருக்கு. அதெல்லாம் வருகிற காலத்தில் வந்து செய்து விட்டாங்கன்னா நிச்சயமாக வருகிற இந்த பாராளுமன்ற ரிசல்ட் கிடைச்சிட்டு மபதில் இருந்தாங்கன்னா நிச்சயமா அடுத்த சட்டமன்றத்தில் 2020 8% நோக்கிடும். எப்படி இப்போ 18-20-14% வாங்குற கூட்டணியா இருக்கோ, இதை வளர்ப்பதும் வீழ்வதும் அவர்கள் கையில் தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒழுங்கா வேலை செஞ்சு இந்த ஜூன்ல இருந்தே சபதம் எடுத்து வேலை பண்ணாங்கன்னா நிச்சயமாக திமுக வீழ்த்த முடியும். இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த பர்சன்டேஜ் அப்படியே குறைஞ்சு 8% வாங்குற கட்சியா அது பாஜக இருக்கிற வாக்கு சதவீதம் குறைஞ்சு 8%. இந்த பிரச்சனை நீங்க சொல்றீங்கன்னா இது தலைமையிட்ட இருக்கா இல்ல தலைமையின் கீழே இருப்பவர்கள்ட்ட இருக்கா? தலைமை கீழே வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து மைனஸ் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ரீதியான தலைவர்கள் அண்ணாமலை போடப்பட்ட தலைவர்கள், கேசவ விநாயகம் அவர்கள் போடப்பட்ட லீடர்ஸ் தான் இருக்காங்க ஒழிய அவருக்கு இப்போ திமுக அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா குறுநிலமர் மாவட்ட வரையே இருப்பாங்க. அந்த தலைவருக்கு நெருக்கமானதான் மாவட்ட பொறுப்பு இருப்பாங்க. தலைவர் ஆணையிட்டால் கட்டளை செய்கிற நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த கெமிஸ்ட்ரி வந்து அண்ணாமலைக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் ஒத்து வரல. ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து அவர்கள் போடப்பட்ட ஆட்களாக இல்லை. ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் அங்கே இருப்பதனால அது அவருக்கு ஒரு கூடுதல் மைனஸ். இதெல்லாம் கடந்து இளைஞர்கள் ஆர்வமாக பாஜக வர தயாராக இருக்காங்க. அவர்களை வழிநடத்துவதற்கு அந்த எப்படி வழிநடத்த தெரியாமல் திணறுகிறது பாஜக. நிறைய பேர் மோடி மேலேயும் அண்ணாமலையும் கிரேஸ் உருவாகுது. இன்னைக்கு தமிழகத்துல உதயநிதி ஸ்டாலின் மேல கிரேஸ் உருவாகல, அண்ணாமலை சீமான் இவர் 2 பேருக்கு கிரேஸ் உருவாகுது. அந்த கிரேஸ் உருவான வாக்குகளை அந்த முறைப்படுத்துகிற பக்குவமும் ஒழுங்குபடுத்துகிற விதமும் அவர்களை அணைத்துக் கொள்ளும் விதமும் இங்கே தவறுதலாக இருக்கிறது. அதனால்தான் இந்த இடத்தை திமுக அதிமுக பயன்படுத்தப்படுத ஒழிய இன்னைக்கு 1,10,00,000 வாக்காளர் புதிய வாக்காளர் வந்திருக்கிறான். அந்த இளைஞர்களை எப்படி கவர்ந்து நம்ம வாக்கை பெறுவது, வாக்குகளை கூட்டுவது, அந்த இளைஞர்கள் வந்து குடும்பத்திற்கு வாக்குகளை கூட்டுவது, வாரிசு அரசியல் முறைகளை, அதாவது திமுக அதிமுக என்ற வாரிசு தாத்திலும் மனமாற்றம் செய்வது என்ற யுக்திகளை பாஜக நாம் தமிழ் போன்ற கட்சிகள் தவறு விட்டதான் நான் பார்க்கப்படுறேன். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்றப்ப அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் அந்த கேள்வியிலேயே தான் மறுபடியும் நிற்கிறேன்.
ஏன் அது காரணம்னா அது உறுதியா நம்ம எப்படி நம்புறது, அதுக்கான புள்ளி எங்க உங்களுக்கு கிடைக்குதுன்னு நான் கேட்கிறேன். என்ன சாதாரண விஷயம் நான் சொல்றேன். டேட்டா சயின்ஸ் நாங்கள் 6 தொகுதியில் வந்து சிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம், அதுக்கடுத்து வந்து தெற்கு, வடக்கு, சூலூர், கவுண்டம்பாளையம் போன்ற 6 தொகுதியில் நாங்கள் எடுக்கப்பட்டோம். புள்ளிவரம் டேட்டா செட் போட்டு டேட்டா சதவீதம் வைக்கப்பட்டிருக்கோம். அது ஒரு விஷயம். டேட்டா வைஸாக இத்தனை சதவீதம் வாக்கள் பெறுவதும் நான் பதிவு செஞ்சுட்டேன். அதை விட்டுருக்கேன். அதை கடந்த ஒரு விஷயம் என்னன்னா 30 ஆண்டுகளாக நான் அந்த தமிழக மக்களையும் மண்ணையும் மக்களையும் நன்கு புரிந்து கொண்டு ஆய்வு செய்து கொண்ட நபர். கலைஞர் ஜெயலலிதா கிட்ட இருந்த அந்த ஃபீல் வந்து கோயம்புத்தூர்ல பார்க்க முடியுது. ஒரு விஷயங்கள் வந்து அண்ணாமலை வரணும், அண்ணாமலை ஜெயிக்கணும், எங்கள் கோயம்புத்தூர் தான் நல்லது அப்படின்ற ஒரு இமேஜ் உருவாயிருக்கு. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ ஆர்கே நகரில் அதை பார்த்தேன். தினகரனுக்கு வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு மதுசூதனன் நின்றாரு, அந்த மண்ணின் மைந்தர். அப்புறம் அந்த மருது கணேசன் நின்றாரு. அந்த இடத்துல ஆர்கே நகர் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து புது சின்னத்தில் வந்து வரலாற்று இடைத்தேர்தல் ஜெயிச்சது வங்கி பார்த்துக்க மாட்டீங்க, அது மாதிரி ஜெயிச்சார். அது போல அந்த இடத்துல மாற்று வேற எதுவும் பார்க்கணும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை அண்ணாமலை வந்தால் கோயம்புத்தூர் வந்து வளர்ச்சி பெறும். மத்தியில் மோடி வருவதனால அந்த ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. மோடி முகத்துக்கான ஓட்டு இருக்குது. அங்கே இருக்கிற வானதி சீனிவாசனுக்கோ அங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிற மற்ற சேகர் போன்ற மற்ற ஆட்களுக்காகவோ இல்லை அங்கே இன்னும் பெயர்கிட்ட சொன்னால் இன்னும் லிஸ்ட்டே கொடுப்பேன். அந்த லிஸ்ட்டுடைய நபர்களுக்காக விழப்பட்ட வாக்கள் அல்ல. அங்கே இருக்கிற பாஜகவை சேர்ந்த நபர்களே மிகப்பெரிய சதி செய்திருக்காங்க. அதோடைய லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் போக அந்த மக்கள் மத்தியில் ஒரு இணைச்சியை பார்க்க முடியுது. இவ்வளவு அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு இடையூறுகள் அதுல இருக்கு. இருந்தாலும் அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெற்றி பெறுவார். அதான் வந்து விஷயம் ஒழிய இதுல வெற்றி பெற எப்படின்னா பாஜக கட்சியால் அல்ல, அதிமுக வந்து வாக்குகள் வந்து பாஜக வருகிறது, திமுக வந்து வாக்கு வருகிறது. எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வர்த்தகரணி மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பு இருக்காரு. அவரே போயிட்டு வந்து ஒரு 45 ஓட்டை போட்டு வந்திருக்காரு. திமுக இருந்து கூப்பிட்டானா நான் பாஜக ஓட்டு போட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்கிட்ட சொல்றாரு என் நெருங்கிய நண்பர். அப்படி பார்க்கிற போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க திமுக செஞ்சவங்க. இது வந்து கூடுதலா ப்ளஸ்ஸா வருகிறதும் அவங்களுக்கு வந்து அண்ணாமலை தலைவராக நின்றதுனால அந்த கூடுதல் வாக்குகள் வருவதனால நிச்சயமாக 38 42% வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் தான் களத்தினுடைய யதார்த்தம் தெரிய வருது. நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை குறித்து பேசியிருந்தாலும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு வேட்பாளர் பாமகவில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி நின்று இருக்காங்க. அவங்களும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்குது. வெற்றி பெறுவதற்கான நெருக்கமாக சொல்கிறேன். இப்போ தேனி கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நெக் டு நெக் தான் வரும் மொழிய பெரிதான ஓட்டு ஒரு 1 லட்சம் ஓட்டு வெற்றி பெற்றார் திமுக சொல்கிறேன். ஏன்னா தினகரன் வந்து பணம் கொடுத்துக்கணும், கொடுக்காம போயிட்டார். அது ஒரு மைனஸ் தேனியில். ஆனால் கொடுத்துருந்தா கட்டாயம் கொஞ்சம் அந்த குறைவான அந்த வாக்கில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஸோ நிச்சயமாக நெக் டு நெக் வந்து தேனியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தருமபுரியும் மேக்சிமம் வந்து நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக வாக்குகளுக்கு பணம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இன்ஃபேக்ட் அமைஞ்சிருக்குன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அங்கே கொஞ்சம் வலுவாக இருக்கு. வலுவலம் அன்பழகன் அமைச்சராக இருக்காங்க. அந்த சில ஓட்டுகளும் போவதனால ஓட்டுகள் பிரிப்பதனால மிகப்பெரிய போட்டியான ஒரு தேர்தலாக தருமபுரி நம்பிக்கை எடுத்தோன்னே பெரிய ரீடிங்கில் ஒரு 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்காது. முரண்பாடுகளாக வரும். திமுக அதிமுக ஓட்டுகள் போவதில் பெண்ணாகரம் பகுதிகளும் மற்ற ஏனைய பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறி சூழ்நிலை வந்து இருக்கிறப்போ நிறைவாக வருகிறபோது அந்த சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்க முடியும். இல்லையா டக்குன்னு வந்து 1 லட்சம் 2 லட்சம் ரீடிங்கில் வெற்றி பெற்ற அளவுக்கு வருவது வாய்ப்பு குறைவு. பெரிய சோதனைகள்ல இருந்து மீண்டு வந்த ஓபிஎஸ் அவருக்கு ஒரு பெரிய தேர்வுனே சொல்லலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது. அவருக்கு ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அதாவது இதே சோதனை வச்சுக்கலாம் தலைவர். ஏன்னா முக்குள சமுதாய சேர்ந்தவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக சேர்ந்த ஓட்டு போட்டதால அந்த இஸ்லாமியர் கிறிஸ்துவ சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து திமுகவுக்கு அப்படியே அறுவடை ஆனதுனால ஸோ அவங்களுக்கு ஆளுங்கட்சி இருந்தாலும் கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் உட்கட்சி பிரச்சனை கடுமையாக ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை 2 பேருக்கும் இருந்தாலும் ஆனால் வந்து சரிநிகர் போட்டியை தான் அங்கே இருக்கும் ஒழிய ஆனால் நிச்சயமாக திமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் போட்டியாக தேர்தல் தான் அங்கே இருக்க ஒழிய அதிமுக 3ஆவது இடத்துல இருக்கிறது நல்லா தெரியுது. அதில் எந்த மாற்றம் இல்லை. எந்த இடைவெளியில் வருன்றதா இப்போ பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா பெரிய வெற்றி வரும்னு சொல்ல முடியாது. இந்து சமுதாய வாக்குகளும் முக்குளத்தூர் ஓட்டுகளும் அதிமுக ஓட்டுகளும் பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகள் சரியாக வாக்கு வந்து சேராத போது இதனால வந்து வெற்றியை பாதிப்புடைய சூழ்நிலையும் இருக்கிறது. அந்த வாக்குகள் கூடுதலாக அந்த கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகள் வந்திருந்தால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் வந்து பலாப்பழம் சின்னம் போய் சேரலை. அந்த சேராத ஒரு பெரிய மைனஸ். இது இல்லாமல் ஓபிஎஸ் நிறைய பேர் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மைனஸ். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கிற போது அவரும் சிறிதளவு பணம் கொடுக்கல, ஜாதியை நம்பி தான் இருக்காரு. ஸோ இருந்த போதும் அங்கே இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகள் திமுகவுக்கு செல்வதனால் அங்கே திமுகவுக்கு ப்ளஸ் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் அதிமுக ஓட்டு முழுமையாக அறுவடை செய்தால் நிச்சயமாக ஓபிஎஸ் வெற்றி பெறுவார். இதுதான் அந்த களத்தினுடைய யதார்த்தம்.
நீங்க சொல்ற விஷயங்களை பார்த்தா ஓபிஎஸ்க்கு இது ஒரு கடுமையான தேர்வாக இருக்கும். ஆமாங்க. ஏன்னா அதிமுக முழு ஓட்டு வருதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு வருது. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100க்கு வந்து ஒரு 30-40% ஓட்டுகள் வந்து அண்ணாமலைக்கு வந்துருக்கு. அதில் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அதிமுக கோட்டையா இருக்குது அண்ணா கோயம்புத்தூர், திமுக கோட்டை கிடையாது, அதிமுக கோட்டை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு பிரச்சனைனா இது செந்தில் பாலாஜியுடைய ஆதிக்கத்தை வந்து திமுக விரும்பல. அங்கே ஒரு பெரிய சவால். ஏன்னா செந்தில் பாலாஜி போடப்பட்ட ஆட்கள், அதாவது கரூரை சதம் நம்ம வந்து ஊர்ல இருந்து பாலிடிக்ஸ் பண்ணோமா அப்படின்ற ஒரு இது வந்து அந்த பிரச்சனை வந்து கட்சிக்காரங்களுமே கரூர் கேங் தான் வந்து கோவை அந்த ஒரு இதுக்கு. ஏன்னா அந்த நாம என்ன பண்றோம்னா இது ஒளிஞ்சாதான் நம்ம வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், செந்தில் பாலாஜியில பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் கோயம்புத்தூர்ல கட்சிக்காரங்க. குறிப்பா கார்த்திகேயன் வந்து அவங்க மனைவி மேயராக வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கு. மீனா ஜெயக்குமார் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கவுண்டம்பாளையத்துல வந்து பையா கவுண்டர் இறந்துட்டாரு. அங்க போடப்பட்ட மாவட்ட செயலர் வந்து ராஜாகிட்ட பணத்தை வாங்கிட்டு ஊட்டியில் போய் வேலை செஞ்சாரு. இப்படி அங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. கணபதி அவர்கள் வந்து பெரிய பெரிய ஆட்களை செஞ்சார், ஒரே கீழ்மட்ட ஆட்களை போய் சந்திக்கல. பிரச்சாரமே வந்து லேட்டாக தான் போய் பிரச்சாரம் பண்ணுவார். ஒன்றும் பரபரப்பாக பிரச்சாரம் வந்து பெரிய லெவலில் இல்லை. அதனால் வந்து அவங்களுக்கும் அந்த பக்கம் மைனஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப்பு 4 குரூப் வந்து பாஜக ஆதரவும், மீதி குரூப் வந்து அவருக்கு ஆதரவும் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலும் வாக்குகள் பேர் அதிகமாக பேருன்னு சொன்னால் சிங்கநல்லூர் தொகுதியை சேர்ந்தவர், அப்புறம் கூடுதல் வாக்குகள் அதிகப்படுத்திக்கணும். அங்கே வாக்கு நார்மலாக இருக்குது. அப்படின்னா அவருக்கான வாக்கு அங்கே அதிகம் உள்ளது நன்கு தெரியுது. அப்புறம் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சாதகமான வருது. இப்போ அந்த மாதிரி பார்த்தா சூலூர்லேயும் அதே மாதிரி சில பகுதியில் ஈருகூர் போன்ற பகுதிகளெலாம் வந்து பிஜேபி கொஞ்சம் மைனஸ் இருந்தாலும் சில பகுதிகள் வந்து ப்ளஸ்ஸாக அமைஞ்சு அந்த ஓட்டு மொத்த அளவில் வெற்றி வாய்ப்பு வந்து 15,000 ஒரு 65 வாக்குகள் வித்தியாசம் நான் எதிர்பார்க்குறேன். 15,000 65 வாக்குகளுக்குள்ள நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி பெறுவது என்னுடைய யுகத்தில் தெரிய வருகிறது. அதுக்கு மேலே வந்து மக்கள் மகேஷன் போக வேண்டியதான். பெரிய ஸ்டார் பட்டியலில் இருக்க ஒரு 2 பேர், ஏன்னா 2 பேரும் மாநில தலைவராக பாஜகவில் இருந்திருக்காங்க. ஒருவர் தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொருத்தர் எல் முருகன் அவர்கள். அவங்க ஆளுநராகவே பணியாற்றி அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. அவர் மத்திய இணையமைச்சர் பதவி விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு. இவங்க 2 பேருக்கான வெற்றி வாய்ப்பு. எல் முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திமுக பாஜக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் மாதிரி தெரியல. நிறைய இடங்களில் பார்க்குற போது வந்து ஓட்டு கேட்கவே வரலன்னு சொன்னாங்க. நிறைய இடத்துல வந்து இப்போ கூட்டியில் வந்து நிறைய இடத்துல ஓட்டு கேட்கவே வரல அப்படின்னு மெயினும் சும்மா அப்படியே மேலாக தான் ஓட்டு கேட்டாங்க ஒழிய டெத்தாக வந்து போய் கேட்கப்படலை. ஸோ அப்படின்ற போது முருகன் அவர்களுக்கும் பாஜகவும் திமுக போட்டியை வந்தால் கூட அதிமுக 3வது வந்தால் கூட, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நபரும் அந்த மண்ணின் மைந்தரை சேர்ந்தவர்னால கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற அந்த மேட்டுப்பாளைய பகுதி, அந்த பகுதி விட்டு பகுதிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஓட்டு வாங்குறாங்களோ அதை ஒற்றி தான் வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்க செய்யக்கூடியதாக அமையும் ஒழிய நிச்சயமாக கீழே இருக்கக்கூடிய ஊட்டி அடுத்து கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுகள் யாருக்கு வருதோ அவர் தான் வெற்றி பெற சூழ்நிலை இருக்கிறது. அந்த இடத்துல வந்து தலித் மக்களை ஓட்டு வாங்குவதில் இது முருகன் வந்து சொதப்பிட்டார். ஸோ அதனால் அந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை பட்டினத்தவருடைய வாக்குகள் தான் முடிவு செய்யக்கூடிய ஃபேக்டாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுகள் அவங்க டிசைடிங் ஃபேக்டாக இருக்காங்க. அந்த ஓட்டுகளை அறுவடை நிச்சயமாக ராஜா செய்து விட்டார்னா நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அவர் அங்கே நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை முருகன் அவர்களுக்கு 2வது இடத்துல தான் இப்போ சூழ்நிலை பொறுத்தவரை இருக்குது. அதுக்கு மேலே மாற்றம் என்றது எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா ஊட்டி பகுதியில் போன்றவர்களை எல்லா மொழியும் தெரிந்தவர்கள் ஊட்டி நகரத்தை சார்ந்தவர்கள். அங்கே கிறிஸ்துவ மக்கள் முஸ்லீம் மக்களும் இருக்கிறாங்க. ஹெல்கில் பகுதிகள் மற்றும் பல்வேறு பகுதியான பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் முஸ்லீம் மக்கள் இருக்காங்க. அவங்க காமன் பீப்புள்ஸ், அவங்க டிஎம்கே தான் ஓட்டு போடக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற போது அந்த ஓட்டுகள் என்ற போது இந்த டிசைன் வந்து குன்னூரும் கீழே இருக்கிற மக்கள் தான் வந்து அந்த முடிவு கூடிய நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை அது பாராளுமன்ற தொகுதி பொறுத்தவரை இதுதான் நிலைமை. நிச்சயமாக அவர் வெற்றி பெற மாட்டார் என்ற யுகத்தில் வைத்துக் கொள்ளலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கே கடுமையான போட்டி தரும். இன்னொரு விஷயம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், நீங்கள் வந்து கருத்து கணிப்பு கேட்டது கலாய்வு எடுத்ததெல்லாம் அப்பாற்பட்டு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. வாக்குப்பதிவு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக டிசைடிவ் ஃபேக்டர் மாறி வரும். ஸோ ஏன்னா நம்ம எதிர்பார்த்த பர்சன்டேஜ் வேறு, எதிர்பார்த்து வச்ச கணக்கு வேறு. இப்போ இத்தனை பர்சன்டேஜ் வரும்ன்றதான் நம்ம ஒரு தொகுதியை பார்லிமெண்ட்டில் இப்படி வரும்னு கணக்கு வைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே உடஞ்சி போச்சு. ஸோ அப்படின்ற போது அந்த தொகுதியை பற்றி அக்யூரன்ஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த சதவீதம் அதில் போலிங்கே ஆகலை. முன்ன தேர்தலை விட ரொம்ப குறைவாயிருக்கு. ஸோ அப்படின்ற போது நிச்சயமாக அதில் நம்ம சொன்னோன்னா கருத்தியெல்லாம் முரண்படம் ஏற்படும். ஆகவே அது கடந்து போகிறது நல்லது. 3வது முறையாக மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார் அப்படின்னு பாஜக தரப்புலையும் என்டிஏ கூட்டணி சார்பிலையும் ஒரு கருத்து வைக்கப்படுது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா தேசிய அளவில்? இது நான் 11 மாசமா நிற்கிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கேன். மோடி தான் வருவார், 3ஆம் முறை வருவார்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்காரு.
நான் கிட்டத்தட்ட என்னுடைய பேட்டியெல்லாம் கூட ஐபிஎஸ் யூடியூப்ல போட்டு பாருங்க. நான் கிட்டத்தட்ட 10-11 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். 3ஆவது முறையா இந்திய கூட்டணி அமைஞ்சு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் போது கூட சொன்னேன், இந்திய கூட்டணி பிப்ரவரி மாசத்துல உடஞ்சு போகும், அது வந்து முழுமையாராதுன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. நான் அன்றிலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இன்றும் சொல்றேன், நிச்சயமாக மோடி அவர்கள் 3ஆவது முறையோ பிரதமர் எண்ணில் உட்கார்வதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த யுக்திகள் வந்து வரமாட்டாரு, வேற அமித்ஷா உட்காருவாரு, இல்லை வந்து அரசு சொல்றாரு உட்காருவான்றதெல்லாம் உடச்சி விட்டுட்டு இன்னைக்கு அப்படி சொல்ல போனால் பச்சையா சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். சில பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை மாத்தினவங்க ராஜ்நாத் சிங்கு, நம்ம வந்து அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள், ஜேபி நட்டா அவர்கள், இவங்க ஒரு டீமே இல்லை. நிதின் கட்கரி, அப்புறம் முன்னாள் நிதி அமைச்சராக இருந்தவங்க, இந்த ஒரு இதை உடைச்சி கொண்டு வந்தவங்களே அவங்க தான். அரசுடைய சித்தாந்தம் உடைச்சு கொண்டு வந்து இன்னைக்கு வந்ததே அதுதான். அப்படின்ற போது இவங்க வந்து தவறுதலாக திணிக்கப்படுறாங்க. அரசுடைய கை ஓங்கி இருக்காதுங்க, அப்படி கிடையாது. அதை உடைச்சு வந்தவங்க தான் மோடி. ஸோ அரியர்களுடைய கட்சியா இருந்ததை எல்லா சதவீத மக்களையும் உள்ளே போது கமர்ஷியல் கட்சியா உருவாக்குறது அமித்ஷா, மோடி தான். RSS கட்டுப்பாட்டுல இருந்து அதை மீட்டு கொண்டு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு தளத்துக்கு கொண்டு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு தோழர். இதுல இவங்க மீடியாக்கள் தவறுதலா செய்திகள் சொல்லப்படுறாங்க. அது முற்றிலும் தவறு. நான் அதை மறுக்கப்படுறேன். ஏன்னா RSS உடைய சித்தாந்தத்துல முழுமையா உடைச்சு வந்தவங்க தான் இவங்க. ஸோ அத்வானி அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு ஆரியர் கட்சியா இருந்ததை தாழ்த்தப்பட்ட மக்களும் இன்னைக்கு முருகன் யாருங்க சொல்லுங்க, நான் ஜாதி சொல்ல மன்னிச்சுக்கணும், முருகன் யார்? ஒரு பட்டியல் சமூகத்தை எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க மாநில தலைவரா? சோ இதை உடைத்து கொண்டு வந்தவர்களே மோடி, அமித்ஷா. இதை சொல்லிவிட்டால் திமுக லாபம் பெற்றுவிடும். இதை சொல்லுவதற்கு பாஜக ஆள் இருக்கா? ஒரு பட்டினத்தை சேர்ந்தவரை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சராகவும் மாநில உறுப்பினராகவும் வைத்து அழகு பார்த்த கட்சி பாஜக. இங்க வந்து திராவிட இயக்கங்கள் சொல்லி ஏமாத்துக்கின்ற இயக்கம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு விடிவெளியா தலைவர்களை கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதி ரீதியாக வகுப்பு ரீதியாக பார்க்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடி பழங்குடி தமிழ் மண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் அதிமுக திமுக போன்ற இயக்கங்கள் சொல்லி ஏமாற்றி கொண்டு உன்னை குறை சொல்வது என்னை குறை சொல்வது இப்படி இருக்கிற இயக்கங்கள். இந்த இடத்துல பாஜக தவறி விட்டுதான் நான் பார்க்கிறேன். முருகன் அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு ஆளை வந்து உங்களை அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க, மத்திய அமைச்சர் கொடுக்கப்பட்ட, ஏன் சொல்லப்படல? குடியரசுத் தலைவர் ஏன் விளம்பரப்படுத்தப்படல? குடியரசுத் தலைவரை கொடுத்திருக்காங்க. அது வந்து மக்களிடம் ஏன் கொண்டு செல்லல? ஸோ இவங்களுடைய மைனஸ். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாதது ஒரு மைனஸ். ஸோ அது அரசியல் கடந்து போகும். இங்க இடத்துல வந்து RSS உடைய கை ஓங்காதான் நான் பார்க்கப்படுறேன். ஏன்னா மோடி அவர்கள் 3ஆம் முறை வருவார். நிச்சயமாக சொல்கிறேன், 330 சீட்டு குறை பிடிச்சி நிச்சயமா ஆட்சி உட்காரார். அதுக்கு மேலன்றது மேபி லக். 370 பிரசாந்த் கிஷோர் சொல்ல மாட்டேன். பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதத்துல காங்கிரஸ் தான் வரும்னு சொன்னார். அந்த நாக்கு என்ன ஆச்சு? தெலுங்கானால வந்து BRS தான் வெற்றி பெற சொன்னார். அந்த நாக்கு என்னாச்சு? குஜராத்தில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற சொன்னார். அது என்னாச்சு? பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை ஒரு அரசியல் ஆலோசகரை நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து ஜோசியக்காரனை தான் நான் பார்க்குறேன். ஜோதிடர், அந்த நாடி ஜோதிடர் சொல்கிறாங்க இல்லையா, அது கூட ஒப்பிட முடியாது. அது மாதிரி ஜோசியரை தான் பார்க்குறேன், ஜோக்கரை தான் பார்க்குறேன் பிரசாந்த் கிஷோர் அவர்களை. ஏன்னு சொன்னால் இவர் வந்து பொருளியல் படித்தவர், அமெரிக்காவுக்கு போகிறாரு, போயிட்டு வந்து வராரு. காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளாக காமன்வெல்த் 2G ஊழல், இப்படி ஊழலில் கடுமையான கெட்ட பேர், மக்கள் முதல்ல மாற்றம்னு நினைக்கிறதுல குஜராத்தில் தொடர்ந்து ஜெயிக்கிறாரு மோடி அவர்கள். இது சிம்பிளாக புரிஞ்ச ஒரு விஷயங்க. இதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது பெரிய இதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மோடி அவர்கள் இல்லை, அவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருப்பார். அவரே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேலை செய்யினாலும் மோடி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார் குஜராத்தில். இல்லை குஜராத் இல்லைங்க, குஜராத்தில் வெற்றி பெற்றிருப்பார். அதுக்கு இந்திய பிரதமராகும், அதான் வாய்ப்பு. இந்த லக்கில் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், ஓடுற குதிரையை டக்குன்னு வந்து பந்தயம் கட்டி இருந்த மாதிரி அவரோட ஜாயிண்ட் ஆகிறது தான் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. அதனால இருந்த ஒளியை வகுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வகுத்து கொடுத்தா திமுக வெற்றின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். திமுக வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தாங்க, என்ன பித்தலாட்டம் பண்ணான்றது எனக்கு தெரியும். என்ன மாதிரி ஸ்டாஃப்கள் போடப்பட்டாங்க, என்ன மாதிரி ஸ்டாஃபுகள் வேலை செஞ்சாங்களும் எனக்கு தெரியும். அந்த ஸ்டாஃபுகளும் என்னுடைய ஜூனியர்ஸ். அதனால் நிறைய விஷயங்கள் பச்சையாக சொல்ல போனால் ஒரு ஒரு கேவலமான ஒரு நிறுவன மொழியை, மற்றபடி வந்து ஒரு முழுமையான இப்போ பிரசாந்த் கிஷோரோட 10 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸில் என்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட இருக்குது. என்னன்னா திருநாவுக்கரசுன்னு வச்சுக்காம நான் வந்து புஷ்ஷு கிஸ்ஸு ஏதாவது வடநாட்டு பேரை வச்சுருந்தேன்னா நிச்சயமாக இது கொடுக்கும். 11 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன், நிச்சயமாக மோடி தான் வருவார். இன்னைக்கு 2 நாளாக பார்த்தா சமூகத்தில் பிரசாந்த் கிஷோர் வந்து தான் சொல்லிட்டாரு. ஏன் தமிழன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறடா, ஏன்டா 10-11 மாதமாக மோடி தான் சொன்னா சங்கிங்கிறான். பாஜக சொன்னா சங்கிங்கிறான். 11 மாசமா அந்த இதுவை நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி திமுக வெற்றி பெறும்போது திமுக சொம்பு பண்ணுவான், அதிமுக சொன்னா அதிமுக பண்ணுவான். இப்ப பாஜக வெற்றி பெறுது, தமிழ்நாட்டில் வருது அப்படின்னு சொன்னா இவன் வந்து பாஜக ஆதரவாளர், மோடி வந்து இதா இருந்து. அப்படி கிடையாது. களத்துல இன்னைக்கு மோடிக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாயிடுச்சு. அதாவது மோடிக்கான எதிர்ப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை, மிடிலா இருக்கு. மிடிலா இருக்கிற போது வாய்ப்பு வருமா வராதா?
இப்போ இந்திய லெவல்லே எடுத்துங்க, சாதாரணமாக எடுத்துங்க. இப்போ அந்த வந்த பர்சன்டேஜ் தான் இருக்க ஒழிய கூடுதல் பர்சன்டேஜ் ஆயிருக்கா? ஒரு அலை வந்திருக்கான அலை இல்லை. மத்தியிலே மாற்றம் வந்திருக்கான ஒரு அலை காங்கிரஸ் பிரில் இருந்துச்சு. காங்கிரஸ் இருந்தபோது 10 ஆண்டுல ஆட்சி வரும்போது அப்போ வந்து ஒரு அலை இருந்துச்சு. நார்த் இந்தியாவில் பிளஸ் அமைஞ்சு பாஜக வந்துருச்சு, சவுத் இந்தியாவில் விற்காச்சு. ஆனா சவுத் இந்தியாவிலே இப்போ வந்து பாஜகவுடைய ஸ்பேஸ் வந்து உருவெடுத்திருக்கிறது. அப்படின்னா மோடியுடைய முகம் இங்கே பாமரக்குள்ள போய் சென்றிருக்கா இல்லையா? வட இந்தியாவில், தென்னிந்திய மாநிலங்கள்லாம் சொன்னீங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் வர வாய்ப்பு இருக்கு? இடங்கள், அதிக இடங்கள் பாஜக வந்து இன்னைக்கு ஒரிசாவிலே கால் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து அதான் சொல்றேனே, இதுவரை இல்லாத அளவுக்கு மெம்பர்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனி வருங்காலத்துக்கு மோடி பாஜக முடிவு செய்கிற இடத்துல தான் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு ஒழிய மற்ற கட்சிகள் ஐஎன்டிஏ புள்ளி வைத்த கூட்டணிக்கு புள்ளி வச்சுதான் தான் நல்லா இருக்கும். புள்ளி வந்து நோய், அது நோய் வச்சுட்டாங்க. திமுக எப்போ போச்சோ அது நோய். அது மாதிரி புள்ளி வைத்த கூட்டணி என்னைக்கு உருவாச்சோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அழிவு ஆரம்பமாயிடுச்சு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை போன்ற, குஜராலை போன்ற, அகிலேஷருடைய அப்பா முலாயம் சிங் யாதவ் இப்படி போன்ற ஆட்கள்லாம் பெரிய லெவலில் இருந்தாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம இப்போ காஷ்மீர் இருக்கிற வந்து நம்ம சீனியர் முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் இருந்தார் இல்லையா, அவர் போன்ற ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த கூட்டணி கட்டமைப்பு கூட இருந்திருக்கும். இந்த கூட்டணி கட்டணி ஒழுங்குபடுத்துகிற கூட லீடர்ஸ் குவாலிட்டி கிடையாது. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆளுமை வந்து கிடையாது. ஸோ அந்த ஒரு ஸ்கில் கிடையாது. ஒரு முதலமைச்சர் இருக்கிற ஒழிய அப்பா முகத்தை வைத்து கொண்டு வந்து விட்டார ஒழிய ஒரு நிர்வாக திறமை படைத்தவராகவோ, சிந்தனை அறிவு படைத்தவராகவோ, கல்வியறி படைத்தவராகவோ ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை. இப்ப அண்ணாமலை படித்தவர், சீமான் வந்து அறிவுசார் அரசியல் தலைவர். அப்படின்ற போது இந்த எடப்பாடியும் ஸ்டாலினும் எவ்வகை உட்பட்டவர்? எடப்பாடி அவர்கள் ஒரு அண்ணாச்சி, இவரு என்ன ஆட்சி, அந்த மாதிரி ஒரு லீடர் தான் இருக்காங்க ஒழிய ஒரு அறிவுசார் தலைவர் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அப்படி பார்க்குற போது அண்ணாமலை சீமானுக்கு இளைஞர்களுடைய மத்தியிலே வந்து கிரேஸ் உருவாயிருக்கிறது. வருகிற சட்டமன்றத்தில் மாற்றத்தை இவர்கள் வந்து கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். தேசிய அளவில் பார்க்குறப்போ நீங்கள் ஒடிசாவில் வந்து வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒடிசாவில் ஒரு பெரிய இஷ்யூ தான் இப்போது பிரதமர் அவர்கள் பேசினது போய்கிட்டு இருக்கு. பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி வந்து தமிழர்களிடம் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது திமுக வந்து தமிழர்களை பார்த்து திருடர்கள்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு முதல்வரே ஒரு பதிவு போட்டிருந்தாருன்னு எப்படி பாக்குறீங்க அந்த விஷயம்? திருட பார்த்து திருட அதாவது நல்ல கேள்வி. அதாவது திமுக சொல்றது தகுதி இல்லை. ஸோ இவர்கள் அரசியல் செய்யறதுக்காக சொல்றாங்க. இதை வச்சு இது பண்ணலான்னு அது மாநிலத்தில் வந்து எலெக்ஷன் நடக்குது. அந்த மாநிலத்தில் விஷயங்கள் பேசுற போது பேசுறாங்க. அதை வந்து இவங்க வந்து தன் பக்கம் வந்து ஏமாத்திட்டு இருக்கிற விஷயம் தான். அதாவது நீ கெட்டவன்டா, எங்களுக்கு வந்து துரோகிடா நீ அப்படின்னு சொல்றதா விஷயம் இல்லை. இது வந்து அரசியல் தேர்தல் நேரம். அந்த இடத்துல வந்து அந்த கோயிலுடைய சிலை இருக்கவோ அதை பாலிடிக்ஸ் தான் பார்க்க மொழியை நீங்கள் வந்து இதை லாபகரமாக பாலிடிக்ஸ் திமுக பண்ணது நினைக்க மொழியை. மற்றபடி வந்து இது பெரிய விதமான இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஏதாவது விஷயம் பேசணும், அந்த இடத்துல அப்படி பேசுகிற போது அந்த மண்ணின் மைந்தர்கள், நீ ஒடிசாக்காரப்போ அது வாக்கரசியலுக்காக பேசுகிற விஷயம். அதை தான் இவர்கள் திமுக பயன்படுத்துவதற்காக பாஜக வந்து நீங்கள் எங்களுக்கு எதிர்வானவங்க, எங்களுக்கு திடன்னு சொல்லிட்டீங்க சொல்லி டேமேஜ் பண்ணால் இவங்க அதுக்கான வாக்கு வங்கிகளை ஏமாத்திட்டு நோக்கத்திற்காக செய்கிற யுக்தியை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறதே அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல, மாநிலத்துக்கு ஏற்றார் போல் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி தேசிய கட்சி அப்படி தாங்க பண்ணோம் சார். நீங்கள் அரசியல் இது அரசியல் வந்து ஒவ்வொரு ஏன்னா அந்த இடத்துல வாக்கு வாங்கணும். ஸோ அந்த இடத்துல இப்போ கர்நாடகாவில் போயிட்டு நான் தமிழ்நாட்டை வந்து அழிக்கணும்னு சொன்னதான் அங்கே ஓட்டு விடுவான். காவேரியை அரசியல் சரி அப்படின்னா நீங்க இன்னைக்கு டி.கே. சிவகுமார் வந்து இருக்காரு, நண்பர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்புல போனாரு, கூப்பிட்டு வந்து மரியாதை கொடுத்தா அவர் நண்பர். ஏன் அவர் வந்து சொல்லணும்? இது அரசியல் தாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இது அரசியலுக்காக தான் திமுகவும் செய்யுது ஒழிய அவங்களுக்கே தெரியும். ஏன்னா திருடர் முன்னேற்றங்கள் திருடவே நல்லாவே தெரியும். அப்படின்றப்ப நீங்க அவங்ககிட்ட போயிட்டு ஸோ பாஜக வந்து சொல்ற அதை வந்து அவங்க பிளஸ் ஆக்க தான் போவாங்க. இது பாலிடிக்ஸ் மக்களுக்கான இது கிடையாது, மக்கள் உணர்வுகை வந்து கிடையாது. அதை டச் பண்ணி பிளஸ்ஸா நமக்கு அமையுமா மைனஸ் அமையன்றதான் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஒழிய அந்த இடத்துல வந்து மோடி அவர்கள் சொன்னது கரெக்ட் தான் சொல்லுவேன், ஏன் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரியுடைய பெருமை தான் சொல்லுவார். அது இயற்கை, வாக்கு வாங்கி ஆகணும். ஸோ அப்புறம் அந்த இடத்துல சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ தப்பாக எடுத்துக்கிட்டா தப்பாக ஆக்குவது தான் திமுகவுடைய வேலை. ஆக்கினாதான் அவன் வந்து அந்த வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கொள்ள முடியும். இது வாக்கு வங்கிக்கான அரசியல் நடக்கிற ஒழிய மக்களுக்கான ஆட்சியில், மக்களுக்கான அரசியல் அல்ல, அவர்களுக்கான திமுக என்ற குடும்பத்திற்கான அரசியல் செய்து கொண்டிருக்க தமிழகம் போய் கொண்டிருக்க லாபி போயிட்டு இருக்க ஒழிய மக்கள் முன்னேற்றத்திற்காக தொண்டனுடைய நலன் பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்காகவெல்லாம் கிடையாது.
அவன் இருக்கிறவன் கடைசி செத்து கொடியேற்று போய் போடுறவன் தான் அவன் இருக்கிற கடைசி தொண்டனான் சார் ஒழிய இங்கே அதே துரைமுருகன், ஏவாவயலு, பொன்முடிய மகன், பூங்குழு பழனிசாமியுடைய சன் பைந்தமிழ், இப்படி எல்லா தமிழும் அதே ஆள்தான் இருப்பான ஒழிய சாதாரண சாமானியம் தொண்டனாவே இருந்துட்டு சாடும் ஒழிய இந்த கட்சி சாபக்கேடான கட்சி, தமிழ்நாட்டுக்கு தீய கட்சி. இந்த கட்சியில் அழிஞ்சாதான் மக்கள் உருப்படும். இன்னைக்கு எடுத்துக்காட்டு இந்த ஏடிஎம்கே எடுத்துங்க. ஜெயக்குமார் பார்த்தோம், முனிசாமி ஆகட்டும், தொடர்ந்து இவங்க தான் இருப்பாங்க. செங்கோட்டை செங்கோட்டைமே 1000 செங்கோட்டை இல்லையா? துரைமுறை 1000 துரைமுறை இல்லையா? அவனை வர விட மாட்டாங்க. இது பாலிடிக்ஸ் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு மாற்றினா மாற்றம் வேணும். அப்படி மாற்றம்னா அண்ணாமலை, சீமான் போன்ற ஆட்களுக்கு எதிர்காலம் தான் நல்லா இருக்கும்னு தான் என்னுடைய பார்வை சொல்ல இல்லையா? இல்லைன்னா அந்த சிஸ்டம் இப்படியே இருந்துக்கிட்டு இன்னும் லட்ச கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிச்சுக்கிட்டு ஒரு அரசுக்கு வருமானம் வந்து வருதா இல்லையோ, தனிப்பட்டு இவங்களுக்கு 1 லட்சம் கோடி வருது. இது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சொல்லி 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம் வருது. அப்படின்னா இதை விடுவாங்களா? தனிப்பட்ட முறையில்னா எந்த மாதிரி முறையில்? தனிப்பட்ட ஏங்க இன்னைக்கு மிடாஸ் எடுத்துங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு காட்டுறது பாதி கணக்கு பண்ணுறான். இன்னைக்கு அரசாங்க கணக்கு 40,000 கோடினா 40,000 கோடி எங்க? நிலக்கரி இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல்னு ஒரு நிறுவனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நான் கிட்டத்தட்ட பல மாசம் சொல்றேன், இந்தோனேசியாவில் 2ஆம் மட்ட நிலக்கரி வாங்கத்துல முறைகேடு நடைபெறுகிறது. அவல மூலம் பணம் வேற இதுல போது நான் புலம்பிட்டு இருக்கேன். நேற்று ஆவணம் விட்டுருக்காங்க. இதை கண்ணு தெரியுது. அப்படின்னா அதுல அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வாங்குறான். இடம் நீர் இருப்பு சக்தி இருக்கு, இடம் இருக்கும். அப்படின்ற போது இது வந்து ஊழல். இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல் நேற்று வந்திருக்கா இல்லையா? அதிமுக ஆட்சியில் வரல நினைக்கிறீங்களா? அதிமுக கண்டுபிடிச்ச திமுக ஏன் சொல்லல? திமுக அதே ஃபார்முலா தான், அதே நிலக்கரியோ அதே நிறுவனத்தை தான் இன்னைக்கு வாங்கப்படுறான். அப்புறம் போது ஏன் வந்து திமுக அந்த 3 ஆண்டுல வாங்கப்பட்டதை வெளியிடல? சோ அப்படின்னா அதை வெளியிட சொல்லி யார் சொன்னாங்க? சோ அதே ஃபார்முலா தானே. சரி ரைட். இன்னைக்கு திமுக போன ஆட்சியில் அதிமுக என்னெல்லாம் வாங்கினாங்களோ அதே கைவிட்டு தான் இன்னைக்கு வாங்குறாங்க. சோ இதுக்கு அதுக்கு என்ன மாறுபடும்? அப்படின்னா இது ஊழலா கட்சியா ஊழலாத கட்சியா? 2 திராவிட கட்சிகளும் ஒரே மாதிரி தான் பயணிக்கிறாங்க. அப்புறம் என்ன? சேம், அதாவது சேம் பேட்டர்ன். டிஎம்கே ஃபார்முலா, ஏடிஎம்கே ஃபார்முலா. ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் கைவிட்டு பெற்றாங்களா? கிடையாது. அதிகாரிகள் வாங்குற விதம் வேற மாதிரி வாங்கிட்டு போயிடுறோம். தெளிவா பண்றான். அதே மாதிரி இப்ப தெளிவா பண்றாங்க. அமைச்சர்கள் நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள், கரைப்படாதவர்கள். ஆனா பேப்பரை பார்க்குற ஒருத்தன், படிக்கிறவங்க ஒருத்தன், வாங்குறவங்க ஒருத்தன் தெளிவா வாங்குறாங்க. கரெக்டா பணத்தை எண்ணி கரெக்டா அந்த கணக்கு போட்டு இந்த கணக்கு தான் வாங்கிட்டு போறான். இது நான் கொடுத்த ஃபைல நான் ஆவணத்தை நான் வெளியிட தயாரா? முதலமைச்சரோட நீ உள்ள போக தயாரா? இது ஊழல் ஆட்சிங்க. இது மக்களுக்கு ஆட்சி கிடையாது. நான் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எல்லா துறையிலும் என்னென்ன பணம் வாங்கின வரையும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதில் இது நான் வந்து வெளியே மக்கள்கிட்ட சொல்லலாம், இவங்க நேர்மையான ஆட்சி மக்கள் ஆட்சியில் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய கோப்புகளுக்கு நானே பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ப்ராக்டிக்கலான விஷயங்களுக்கு வரும். நம்ம அதுக்காக வந்து நம்ம நாட்டில் வரோம் இல்லைன்னா ஆவணமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெயர், ஒரு கல்லூரியுடைய பெயர் மாற்றத்திற்கு அதுக்கே 5 லட்சம் வாங்கிட்டு தான் கையெழுத்து போடுறான். இது அப்படின்னா மக்கள் ஆட்சியா? ஒரு நேம் ஏற்கனவே முனிசாமி இருந்தால் கன்சாமின்னு பெயர் மாற்றுக்கு என்னங்க பிரச்சனை? அதுக்கும் 1000 நாம்ஸை போட்டு துட்டை வாங்கி தான் கையெழுத்து போடுறான். அப்படின்னா இது மக்களுக்கான ஆட்சியா? நேர்மையின் ஆட்சியா? கையை வந்து நாங்கள் உண்மையா இருக்காங்களா? ஸோ அரசியல், அதுதான் சொல்றேன். அங்கேயும் ஒடிஷாவில் பேசப்பட்டது அரசியல் லாபம் பெறுவதற்காக, பாஜக டேமேஜ் பண்ண நோக்கத்திற்காக செய்யறாங்க ஒழிய, முன்னோர்களை தூண்டி விட்டு லாபம் பெறும் நோக்கத்தை செய்யறாங்க ஒழிய இது உண்மையே வாக்கரசியல். நீங்க சொல்ற மாதிரி மீண்டும் 3வது முறையாக பிரதமர் மோடி தான் வரப்போறார் அப்படின்னா எதிர்கட்சியாக வரப்போகிறது காங்கிரஸா அல்லது திமுகவா அல்லது மம்தா பானர்ஜியினுடைய கட்சியா? யார் வரப்போறாங்க? இல்ல காங்கிரஸ் வரும். காங்கிரஸ் மறுபடியும் ஏற்க இந்த மாதிரி வரும். பெருசா இருக்க 200 சீட் வந்து சொல்லாதீங்க. ஒரு 100 சீட்டு, ஒரு 150 சீட்டு கௌரவத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறது. சிறந்த எதிர்கட்சியாக வருவதற்காக போராடி கொண்டிருக்கிற கட்சி என்டிஏ கூட்டணி ஒழிய அதை மொத்தமா சேர்த்தனா ஒரு 150-200 சீட்டு கிட்ட நெருங்கலாம் ஒழிய பெருசா இவங்க வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதா இருக்காது. அதுல தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே போன மாதிரி போவாங்களா ஒழிய கிட்டத்தட்ட இந்தியாவில் ஓரளவுக்கு இந்திய கூட்டணி ஒரு 150 சீட்டுகளை மேல போராடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆளுமிக்க எதிர்கட்சியா உட்காரணும் அப்படின்ற நோக்கத்துல போராடிட்டு இருக்காங்க ஒழிய அவங்களுக்கே அது தெரியும். தன் அளவு தனக்கு தெரியுற மாதிரி அவங்க அளவு அவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஆட்சி பிடிக்க முடியாதது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரேபிலேயே கடுமையான போட்டியாது. ஸோ நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக வந்து இது பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. அதனால் இவங்களுடைய செல்வாக்கு அது சார் ஒரு இயக்கம் உலக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் 100 ஆண்டுகள் முன்னால் அழிஞ்சிரும். ஸோ அப்படின்ற போது காங்கிரஸ், திமுக போன்றவங்களாம் அழிந்து கொண்டு இருக்கிற இயக்கங்கள். இன்னைக்கு திமுகவில் வந்து கெழுட்டுகள் தான் இருக்கான். எந்த மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டே பாருங்கள், 60 வயசு மேலே தான் எத்தனை பேர் இருக்கா? இன்றைய காலத்தை சிந்திக்கக்கூடிய இளைஞன் வந்து நல்ல திட்டம் கொடுப்பானா? கிளங்கெட்டு நல்ல திட்டம் கொடுக்குமா? துரைமனை போன்ற, ஏவாவுடைய போன்ற, நேருவை போன்ற, KK போன்ற இதெல்லாம் என்னத்துக்கு பிரயோஜனம்? இந்த அமைச்சர் என்ன நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த திராவிடர்கள் காலகாலமாக ஆண்டு கடகன் ஆக்கி ஒரு தலைமையில 1,46,000 ரூபாய் கடன். எதுக்கு இந்த கடன்? இது மக்களுக்கு தெரியுமா?
தெரியாது. இன்னைக்கு இந்த மகளிர் உதவி தொகையில வந்து முழுசா போய் சேர்ந்துச்சா 25% மேல போய் சேரல. பேசிக்காவே வைத்துங்க. உரிமையகத்தில் சொன்னாங்க 2 கோடி குடும்பம் இருக்குல்ல, 2 கோடி குடும்பத்தில் எவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்துச்சு? அதுவும் போய் சேரல. இலவச பேருந்து மகளிருக்கு பஸ் வந்து விட மாட்டாங்கன்னா கேட்டா ஓசி பஸ்ஸுங்கிறான். ஸோ பஸ் வந்து கீழே குழியில விடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்புறம் இது என்ன ஆச்சு? அதுல வாங்கத்துல கொள்முதல ஊழல் பண்ணுவாங்க, கையூட்டு பெறுவாங்க. ஸோ கையூட்டு பெறுகிற நேர்மை இல்லாத ஒரு ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சியோடைய மக்களுக்கான ஆட்சியா நான் பார்க்க மாட்டேன். இந்த ஆட்சியில் இருந்தால் நமக்கு கேடு. நீயும் தமிழன் நானும் தமிழன். ஆனால் இந்த 50 ஆண்டுகளா துரைமுருகனுடைய ஆதிக்கத்தில் நான் மாவட்டம் உருப்பிட்டுச்சா? பாராட்டில் ஒரு தடுப்பணை கட்டியா? நீர்த்துறை அமைச்சராக இருக்க எத்தனை தடுப்பணை கட்டியிருக்க? உன் பையனும் நீயும் சேர்ந்து அடிக்கிற கொள்ளைகள் எவ்வளோ? 60,000 கோடி ரூபாய்க்கு மேல சுருளப்பட்டிருக்காங்க. தஞ்சாவூருக்கு செல்வன்றவன் துபாயில கோல்டு பிசினஸ் பண்றாங்க. இதை விட வேற என்ன வேணும்? பெங்களூர்ல வந்து நிறுவனம், ஐடி நிறுவனத்தோட ஒப்பந்தம், 10,000 கோடி ரூபாய் ஒப்பந்தம். இதெல்லாம் எவன் ஆப்பூட்டு காசு? சாதாரண ஒரு சட்டக்கல்லூரியில் படிப்பதற்கு கட்டணத்தை கொடுத்தவர் எம்ஜிஆர் கட்டணம் கொடுக்குறாரு. அப்படி வந்த துரைமுருகனுக்கு இன்னைக்கு எத்தனை கிங்ஸ் யூனிவர்சிட்டி எப்படி வந்துச்சு? இதெல்லாம் எவன் ஆப்படுத்தணும்? மக்களே விழித்துக் கொள்ளுங்க. உங்களை சொல்லிக்கிட்டு மக்களுக்காக மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இதனால் சமாளிக்கப்பட்ட வருமானம் தான் இதை ஒழிய திராவிட இயக்கத்தில் திருடரால் சமைக்கப்பட்ட வருமானம் ஒழிய உண்மையாவே உழைச்சி சமாளிச்சாங்களா? ஸோ இது எதை நோக்கி போகுதுன்னா, மக்கள் ஜனநாயகத்தை பணநாயகத்தை வைத்து இவர்கள் வீழ்த்தும் நோக்கத்திற்காக திராவிட இயக்கங்களை வைத்துக் கொண்ட யுக்திகள் மாறும் தான் வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் பிரசாந்த் திமுக அந்த நிறுவனம் 10 நிறுவனத்தில் இருக்கிற அதில் ஏதோ ஒரு நிறுவனம் இருந்தால் கூட நிச்சயமா தோத்துரும். நிறைய விஷயங்கள்லாம் எங்களுக்காக தேர்தல் அரசியல் தொடங்கி எந்தெந்த தொகுதிகள் எத்தனை இடங்கள் வெற்றி பெற போகிறார்கள் தொடங்கி நிறைய விஷயங்கள் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தலைவர்கள் பற்றியும் நிறைய பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த ரொம்ப நன்றி. நன்றி.